அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இது கூட்டணி குறித்த சந்திப்பு என கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமாக இணைவது பற்றி ஆலோசனை என தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமாக இணைவது குறித்தான ஆலோசனை என கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த ஆலோசனையானது எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது தேர்தல் வரவிருப்பதையொட்டி? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் உள்ள கிரீன்வே சாலை இல்லத்தில் இன்று பிற்பகல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்ச்சியாக ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு கடந்த வாரத்தில் அவர் பதிலளித்திருந்தார். இந்த மாத இறுதியில் நாங்கள் அதை தெரிவிப்போம் என்பதை சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம், இந்த சந்திப்பானது நடைபெற்று ஒரு சில நிமிடங்கள் ஆலோசனையும் செய்திருக்கிறார்கள். நாளைய தினம் ஜி.கே. வாசன் தனது நிர்வாகிகளோட ஒரு முக்கிய ஆலோசனையானது நடத்தி இருக்கிறார். அந்த ஆலோசனையானது நாளை நடக்க இருக்கிறது. அந்த ஆலோசனையின் பின்னர் ஒரு முக்கிய முடிவு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை டி நகர்ல தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில அணித்தலைவர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது ஜி.கே. வாசன் தலைமையில நடைபெற இருக்கு. அந்த ஆலோசனைக்குள்ள ஜி.கே. வாசன் கூட்டணி குறித்தான கருத்தை நிர்வாகிகளிடம் கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனினும் நாளைக்கான அறிவிப்பே வந்துவிடுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. தற்போது பாஜக தனித்து போட்டியிடலாம் என்ற ஒரு முடிவு, பாஜக தனி தலைமையில் ஒரு கூட்டணி அமையலாம் என்ற ஒரு செயல்பாடு திட்டங்கள் வகுத்து அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்னொரு புறத்தில் அதிமுக மெகா கூட்டணி அமைக்கிறோம் என்று சொல்லி வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜி.கே. வாசனின் இந்த சந்திப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. வணக்கம், இது சூப்பர் 30.